மேகதாது அணை வந்து கட்டியே தீர்வோம், மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம். எந்த காலத்திலும் நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த காலத்திலும் மேகதாது அணையை கட்டுவதற்காக அனுமதிக்க மாட்டார். அது இல்லாமல் அதுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கிறதுக்காக அனைத்து விதத்திலும் அனைத்து துறைகளிலும் முடக்கிவிட்டுள்ளார். கண்டிப்பாக எந்த காலத்திலும் மேகதாது அணை கட்டுவதற்காக நம்மளுடைய முதல்வர் வந்து எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டார். சார், இப்போ பிரதமரை சந்திக்க உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. இது குறித்து மீனவர் பிரச்சனை, இந்த தமிழக பிரச்சனை குறித்து முதல்வர் வந்து என்னென்ன தமிழக தேவை குறித்து, தமிழக பிரச்சனை குறித்து, தமிழக மக்களுக்கான தேவைகள், முதல்ல தமிழகத்திற்கு தேவையான நிதிகள் இது அனைத்தையும் சேர்த்து இன்றைக்கி முதல்வர் சந்திப்பு இருக்கும். அது அஃபிஷியல் சந்திப்பு மட்டும்தான். சார், குறிப்பாக அந்த மீனவர்கள் குறித்து பேசுவது இல்லை, எல்லா பிரச்சனைகளும் சேர்த்து தமிழக மக்களுக்கான பிரச்சனைகள், தமிழக மக்களுக்கான தேவைகள், தமிழக மக்களுக்கு எதெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறதோ அதெல்லாம் சேர்த்து நிதி ஆதாரங்கள் தமிழகத்திற்கு தேவை. பல வருடங்களாக நிதி ஆதாரங்கள் தமிழகம் சேர வேண்டிய நிதிகள் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். இதெல்லாம் சேர்த்து தான் முதல்வருடைய சந்திப்புகள் இருக்குது. ஒன்லி அஃபிஷியல் சந்திப்பு. இல்லை, திமுகவினர் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. உயர்ந்த அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்க 5 வருஷமாக அவங்க செய்த ஆட்சி, அவங்க எந்தெந்த மாதிரியான மக்கள் விரோத செயல்கள், இதில் எல்லாரும் சேர்த்து தான் மக்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தேவையான பதிலை கொடுத்துருக்காங்க. இதற்கு அவங்க வந்து இன்றைக்கி எங்களுடன் கூட்டணி சேர்ந்து எங்களுடைய கூட்டணி கட்சியினரிடம் அவங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவது, தேவையில்லாம் தகராறு செய்வது, இன்னமும் அவங்கள வந்து மக்கள் விரோத செயல்களை தான் திமுகவில் செஞ்சுக்கிட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்கள திமுகவினர் தூண்டுதல்னு பேர்னால் தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்பட்டு வந்து அரசுக்கு எந்த வகையிலாவது குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் திமுக செயல்பட்டு வராங்க. மக்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் அனைத்தும் களையெடுக்கப்பட்டு இந்த அரசு விரைவில் மக்களுக்கான செயல்பாடுகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வேலைகளை துவங்குவோம். அதிமுகலேருந்து இன்னும் பல்வேறு எம்எல்ஏக்கள் இல்லை, அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள். அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய இதில் இல்லை. அவங்கலேருந்து யாராவது அவங்களுடைய தலைமை மீது அதிருப்தி ஏற்பட்டு ராஜினாமா செய்தால் அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முற்றிலும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இருப்போம். அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இல்லை. வந்தவர்களை வரவேற்கிறது இல்லை, அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சேர்றவங்கள சேரான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய நிர்வாகம் வந்து ஆயிரக்கணக்கானோர் அங்கங்கே ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் சேர்ந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து இனிமேல் மக்கள் அளித்த தீர்ப்பின் மீது நம்பிக்கை வைத்து தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் மீது வச்ச நம்பிக்கையில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் எல்லாரும் அங்கேயும் சேர்ந்துட்டு சேர்றவங்கள தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை.